கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சீசர்களை நோக்கி, நான் உங்கள் கால்களை கழுவி ஏன் மாதிரியை காண்பித்தேன் என்றால், ஊழியக்காரன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. என்னுடைய எஜமான் என்னுடைய பிதாவானவர், நான் ஊழியக்காரன். என் பிதாவை விட நான் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவனாகிய நான் அனுப்பின பிதாவை விட பெரியவன் அல்ல என்றார். நீங்கள் என்னிடத்திலிருந்து அறிந்து கொண்டு கற்றிருக்கிறபடியால் ஊழியக்காரராகிய நீங்கள் எஜமானாகிய என்னிடத்தில், குமாரனாகிய என்னிடத்தில் தாழ்மையாய் நடந்து கொண்டால் நீங்கள் பாக்கியசாலிகளாய் இருப்பீர்கள். என்னுடைய சீசர்களாகிய உங்கள் எல்லாரையும் குறித்து நான் குறைவாய் பேசவில்லை. ஏனென்றால் நான் தெரிந்து கொண்டு அழைத்த உங்கள் எல்லாரையும் குறித்து நன்கு அறிவேன். ஆனாலும் வேதத்தில் உள்ள வசனத்தின்படி என்னுடனே சாப்பிடுகிறவனே தன்னுடைய குதிகாலை தூக்கிவிட்டான். நான் தெரிந்து கொண்டு என்னுடைய சீசனாக்கிய யூதாஸ்காரியோத்து என்னை காட்டி கொடுக்கப் போகிறான் என்பதை குறிப்பாக சொன்னார். அவனால் நான் காட்டி கொடுக்கப்பட்டு, நான் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுதல் நடக்கும்போது நீங்கள் இதையெல்லாம் முன்கூட்டியே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உலகத்துக்குள் உலக மக்களுக்குள் என்னை பற்றி உபதேசம் பண்ண ஊழியம் செய்ய அனுப்புகிற ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் என்னை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்வீர்கள். இயேசு இவைகளை சீசரிடம் பேசின பின்பு தம்முடைய ஆவியிலே கலக்கமுள்ளவராய், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்றார். உடனே சீசர்கள் எல்லாரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கிறார்கள். ஒவ்வொருவரும் யார் இயேசுவை காட்டி கொடுப்பார்கள் என்று சிந்தனை பண்ணினார்கள். ஆகவே ஊழியக்காரர்கள் தங்களை அனுப்பின இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். ஊழியர்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவர்களை அனுப்பின இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று கற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் ஒரு ஊரில் உள்ள ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஏதாவது ஒரு ஊழியர் சென்று மக்களுக்கு பாடல் பிரசங்கம் எல்லாம் நடத்தி அங்குள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி தவறானவைகளை சுட்டி காட்டி நல்வழிப்படுத்திவிட்டு செல்வார்கள். அந்த ஊர் மக்களும் வருகிற ஊழியர்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு ஊழியர்களை உபசரிப்பது, ஊழியர் சொன்னபடி கேட்பது போன்ற நல்ல செயல்களில் ஈடுபட்டு வந்தார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஊழியர் வந்தார். அவருக்கு 2 கண்களும் தெரியாது. அவரையும் அந்த ஊரார் அன்போடு ஏற்றுக்கொண்டு அவர் உபதேசத்தை கேட்டு உபசரித்து அன்போடு அனுப்பினார்கள். அந்த ஊழியரும் இந்த ஊரார் மேல் அன்பும் பட்சமும் காண்பித்தார். இதைத்தான் நம் ஆண்டவர் கூறுகிறார், நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்று. இன்றைக்கு நம்முடைய சபைக்கும் எத்தனையோ ஊழியர் வருகிறார். நாம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறோமா? அவர்கள் பண்ணுகிற தேவனுடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கிறோமா? அவர்கள் சொன்ன வசனங்களை அன்போடு ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லை, இவர் பண்ணுகிற உபதேசம் எனக்காகவே இருக்காது, என்னை குறை கூறவே இங்கு வந்திருக்கிறார் என்று வந்த ஊழியரை குறை கூறுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய ஊழியர்களாக இருக்கிறோமா? தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியர்களாக இருக்கிறோமா? நம்மை ஏற்றுக்கொள்கிற மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். நாம் குடியிருக்கிற ஊருக்கு தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியர்கள் வருகிறார்களா? நாம் அவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்கிறோமா? அவர்கள் மூலமாய் பேசப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை அன்போடு ஏற்றுக்கொள்கிறோமா? தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியர்களின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதோடு ஊழியர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இயேசு விரும்புகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் அனுப்பிய ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளவும் அவர்கள் வாயிலிருந்து வருகிற வேத வசனங்களை ஏற்றுக்கொள்ளவும் அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.